ஏய் ஆல்ஃபா, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் காட்டுறேன் வா. ஆல்ஃபா, உன்னோட குட்டி ஓகேவா? ஓகேவா? நினச்சேன் பக்கத்து தெருலேருந்து அந்த கருப்பு நாய் வரும்போதே 4 குட்டியும் கருப்பாக தான் இருக்குது. இது என்ன குட்டி? கடா குட்டி. இந்த நாயோட ரேட்டு 25,000பா. இல்லை சும்மா எடிட்டிங்காக போட்டேன். இது வந்து நான் வீட்டில் வளர்க்குற நாய் தான். தரேன் ஏன் அடிச்சுக்கிறேன். மேக்ஸிமம் எல்லா நாயுமே வந்து பார்த்தோன்னா வளர்க்குறவங்க குட்டியை தூக்கினா எதுவும் பண்ணாது. ஆனால் தெரியாதவங்க யாரும் வந்து கிட்ட வந்தாவே கடிக்க ஆரம்பிக்கும், இல்லை குலைக்க ஆரம்பிக்கும். கண்ணு போடுற மாடை பற்றி வந்து பார்த்தோன்னா ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். இது வந்து மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், ஒரு சில பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். இந்த மாதம் லாஸ்ட்டில் இது வந்து கண்ணு போட்டுரும். ஸோ இதுதான் அதோட லாஸ்ட்டு கண்ணுக்குட்டி, காலை கண்ணுக்குட்டி. ஆனால் அது வந்து நான் சொன்னல ஒரு விஷயம் ஒரு சில பேத்துக்கு தெரியாதுன்னு மாடை பற்றி. அதுதான் முதல் தடவை வந்து கண்ணு போட போகுது. இது வந்து போகிறதுக்கு எப்படின்னு ஒரு 3 மாதம் ஆகிடும். இது கண்ணு போகிறதுக்கு 3 மாதம் ஆகிடும். ஆனால் இது வந்து அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா பழக்கப்படுத்தணும். ஸோ ஏன்னா நம்ம பால் கறக்கும்போது அப்போ வந்து மடியில் கை வச்சு வந்து பார்த்தோன்னா மாடு எல்லாம் முட்டை செய்யும், இல்லை வந்து பார்த்தோன்னா காலால் உதைக்கும். ஸோ அதுக்கு வந்து ஸ்டார்டிங்கே என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட் டைம் கண்ணு போடுற மாடு எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து தடவி கொடுக்கணும், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நம்ம பால் பேசும்போது நம்ம வந்து காலால் உதச்சிடும். அதனால தான் ஏன்னா அது கண்ணு போடுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தோன்னா அதோட மடியில் வச்சு நம்ம வந்து தடவி கொடுக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து கண்ணு போட்ட பிறகு அதுக்கப்புறம் அது மடியில் கை வைக்க விடும். இல்லைனா வந்து பார்த்தோன்னா காலால் எட்டி உதச்சிடும், யாரையும் கிட்டக்க விடாது பால் கறக்க. அதனால தான் கண்ணு போடுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தோன்னா மடியை வந்து தடவி கொடுப்பாங்க.